நிலையம் வைகுண்ட புறவாசம் நிலையம் வைகுண்ட புறவாசம் சங்கஜநீற்றம் சங்கஜநீற்றம் பரம பவித்ரம் சங்கஜநீற்ரம் பரம பவித்ரம் சிங்கதாஞ்சல நிலையம் வைகுண்ட புறவாசம் வைகுண்ட புறவாசம் வைகுண்ட புறவாசம் எனக்கு பொன்னாடை போர்த்திய கரிசல்குள கிராம பொதுமக்களுக்கு நன்றி. வாழ்வும் நலமும் தலைக்கட்டும், பாரவர்நாடு செழிக்கட்டும், தென்பாண்டி மண்டலத்தில் சிவகங்கையின் புகழ் ஓங்கட்டும். சாந்து பொட்டு கல்லவல்லே சந்தன பொட்டி கவகமே சாந்து பொட்டி கல்லவல்லே சந்தன பொட்டி கவகமே மதுரை கோபுர திருநீர் செய்து மதுரை கோபுர திருநீர் செய்து மருந்த பாண்டிய தாழ்த்தே சாந்து பொட்டி கல்லவல்லே சந்தன பொட்டி கவகமே
பசும்பொத்தந்த தெய்வக்கிளி பசும்பொத்தந்த தெய்வக்கிளி பப்புன்னு வரலாமா? நன்றி நன்றி. ஆரம்பிச்சிட்டாங்களா இடியாப்பா ஆத்தாடி?
பெருமதிப்பிற்கு தாய்மார்களே, தாய் குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு ஓட்டு நலவில்லையே, நல்லவர்கள் ஏடுபட்டு விழுந்தார்களே, காரைக்கால் சென்று பாலிபடுத்தும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கு எல்லாம் காவல்துறை வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, உங்களுக்கு நெருங்கி எழுந்து சார்ந்த நாடுக கலை துணைமொழி சார்பாக நன்றி நடிகிறத வணக்கம் வணக்கம் வணக்கம். லட்சுமணா, நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புனி வெளியில வந்தாச்சு, கூட்டம் முடியாச்சு. அருமையான கூட்டம். ஆமா, கூட்டம் குறைவா இருந்தாலும் கூட்டம் நிறைவா இருக்குன்னு சொன்னேன். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? கூட்டம் ஒரு சில ஊர்ல கூட்டமே இருக்காது, 10 பேர் 5 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. கூட்டம் பயங்கரமான கூட்டம்னு கோமாளி வெளியில போனவன அந்த மைக்ல சொன்ன உடனே வீட்டுல தூங்குற ஊரை நினைப்பாங்க. என்னன்னு? பரவாயில்லையே, நம்மதே நாடகமோ வீட்டுல தூங்குறோமோ, கூட்டம் பயங்கரமான கூட்டம் சொல்றானே, லேசா போய் பாப்பனா பாத்துட்டு வந்துருவா லேசா அப்படின்னு. வராத கூட்டமும் வந்துடும். வராத கூட்டத்தை வர வைக்கிறது பப்புனியுடைய வேலை. உங்க வேலைதான். இந்த இருக்கிற கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு 10 வீட்டுக்கு போக விடாம பாத்துக்கிறது பப்புனியுடைய வேலை. இந்த 2 வேலையை நான் சரியா செய்வேன் அப்படி நம்பிக்கையில இன்னைக்கு நான் வேஷம் போட்டு வெளியில வந்தாச்சு. வேஷம் போட்டு வெளியில வர்றது பெருசு இல்ல, வந்த இடத்த காப்பாத்தணும். ஆனா நம்ம காப்பாத்தணும் எண்ணத்தோட வந்திருக்கோம். சரி, சிங்க தூங்குற பத்தியா எப்படிடா? எப்படி ஆரம்பமே எப்படியாடா? கொஞ்சம் மூடிக்கிடுச்சு. அரே ராவா அடிச்சு பரவா இப்படிதே போற ஊரெல்லாம். ஆனா எப்படியாவது ஏன் ராசியா நடுது எல்லா ஊரும் பாருங்க வந்துடுறாங்க. எந்த ஊர் இதாவது பரவாயில்ல, இப்பயாவது அண்ணன் படுத்துட்டாரு. ஆமா, நல்ல பாத்தீங்கன்னா கெட்ட சரக்கு வீசின சரக்கு 8 வீட்டுக்கு வரும்போது வீசும். அத்தாடி, அப்படி சரக்கையும் அடிச்சு விட்டு மூதேவி அங்கிட்டு கிடக்குல ஏறி சாக்கி வந்துடுறது. ஐயோ, அது சரக்கு மட்டும் இல்ல. என்ன மச்சான்? சரக்கு, போயல, அப்புறம் சிகரெட்டு, பீடி, ஆத்தாடி அம்மா, அப்புறம் பத்தாதுக்கு கஞ்சா வேற. இத வேலையெல்லாம் இத பூரா கலந்து அடிச்சு கூட அந்த பொம்பளைக்கு போய் முத்தம் கொடுத்தா அப்படி மனத்து நடக்காது. அப்படியே அந்த வாயில அப்படியே பெட்ரோலை ஊத்தி ஒரு தீப்பெட்டி குச்சிலே பொருந்தி விட்டுறணும். எதுக்கு தேவையில்லாம கன்றாவி நாடி போன வாய் எதுக்கு வீட்டுல இருக்குது? நிறைய அனுபவிச்சிருப்பீங்களோ? தாங்க முடியாது. போடும்போது பேசுறா நாடகத்துக்கு வர்றதுக்கு கூட வரீங்க. சிவகங்கையில இருந்து மானாமதுரை வந்து இறங்குறதுக்குலாக இந்த கோயிலை கிழிச்சு இப்படி கையிலவே கொட்டுனே தண்டால. ஏன் அம்மா கணேஷ் பையா, உனக்கு எல்லாம் தெரியும், நீ போட்டு போல இருக்கு. ஆளை பக்கம் சின்ன பையல இருக்கு, அப்புட்டும் தெரியுது. மாப்பிள்ளை பழக்கம் பூரா தெரியும் போல இருக்கு. கோயில, சிகரெட்டு, அப்புறம் தண்ணி, பீடி, அப்புறம் பத்தாவதுக்கு பொங்கலை, எல்லா பழக்கமும் இருக்கு. ஆனா முகரை பார்த்தாலே தெரியலையா? ஆமா, அதனால நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு சில ஊர்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருது. தலைவலி வந்துருச்சு மச்சான். என்ன சொல்றீங்க? சிவகங்கையில ஆரம்பிச்ச தலைவலி அந்த கோயில மட்டும். நீ வாடா, அப்ப கட்டிங் சாப்பிடுறியா?
அப்படின்னு எப்படி அதெல்லாம் வாய்க்கலாது அதை வேற அரை மணி நேரம் கடந்து போட்டு தேயா தேய்ச்சிருவாங்க. போட்டு இப்படி தேய்ச்சி ரேகையே அழைச்சு போயிடாரு. இதை தேய்ச்சி அப்புறம் உதட்ட இழுத்து அதை வேற கொண்டு போய் உள்ள வச்சு புடிச்சு எச்சிய துப்பிக்கிட்டு ஓ கன்றாவி அதுல வேற வாத்தியால நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. கோயில வேற போட்டுருவாங்க. கோயில போட்டுவிட்டு அந்த பக்கம் வாயு கொப்பளிக்கிறது ஒரு கன்றாவி கொப்பளிக்கிறது இல்ல, அப்படியே டீயை வைக்கிட்டு மூத்திரத்தை குடிச்சிருது. கன்றாவி கேவலம் கேவலம். சரி சும்மாதான் இருப்பியா, அவனை தூண்டி விடுறது நீ அது செய்வனே இருக்கியா சந்தோஷம் இருக்கேன். சொல்றாளா நானு சரி படிக்கிறேன் பேர் சொல்லவா முக்கிய போட்டாச்சா மைக்கை சரி அதானே என்னன்னு தெரியலையே, கவனிச்சு விட்டாதே சரியா வரும். கரிசகுளம் கிராமத்தின் சார்பாக இங்க அர்மணிய வாசிக்கும் பாசத்துக்குரிய எனது அன்பு வாத்தியார் மாந்தோப்பு மாநகர சேர்ந்த செந்தில் முருகன் மாமா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக கொண்டாட போட்டப்படுகிறார்கள். ரொம்ப மன நிறைவா இருக்குது. அப்புறம் சொல்றேன். இங்கு பிரதங்க சிறந்த முறையில் இங்கு பிரதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா ஏனாதியை சேர்ந்த செல்வராஜ் மாமா அவர்கள் நமது கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆளுநர் மாஸ்டர் எனது பாசமிகள் அன்பு மாப்பிள்ளை அரசு மூலம் எஸ்பி லட்சுமணன் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டப்படுகிறார்கள். சொந்தலோட ரெண்டு ஒண்ணுதே. ஆமா. அதற்கு அடுத்தபடியாக இந்த தாளவாசிக்கும் அன்பு சித்தப்பா சாத்தரியை சேர்ந்த அழகப்பா அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக கொண்டாடப்பட்டப்படுகிறார்கள். அடிபச்சா நல்லா கப்பு. அதற்கு அடுத்தபடியாக நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்புள்ளம் பிள்ளைக்குழந்தை சேர்ந்த அன்பு சகோதரிக்கு அழகு பாண்டி. என்னப்பா வேணும் அவரு உனக்கு அந்த எனக்கு மாமண்டா அழகு பாண்டி மாமா அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள். பொன்னாடை போற்றிய விழா கமிட்டியாளர் அவர்களுக்கும் கரிசல்குளம் கிராம பொதுமக்களுக்கும் எனது சார்பாகவும் மானாமதுரை ஸ்ரீ கனக சபாபதி நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையா இங்கே பப்புனார் நடிக்கும் அன்பு மாப்பிள்ளை கொக்கூர் அருகாமையில் உள்ள திருமன்பட்டியை சேர்ந்த சிரிப்பு நடிகர் மாப்பிள்ளை முத்துராஜ் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை போட்டிய எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டிய மாபெரும் கிராம பையன் கரிசல்குள கிராம பெரியவர்களுக்கும் விழாவில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி இருக்கிறது. வணக்கம் 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 வணக்கம். அவர் என்னமா சொல்லுவாரு, அவர் சொல்றது என்ன என்ன வாத்தியார வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நிறைய ஊர்களுக்கு போறோம். சொல்லுங்க மச்சா. பொன்னாடனுங்கிற பேர்ல எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியும் அந்த வெள்ளை துண்டு போலி மாதிரி. ஆமையா அதை கட்டு கட்டா குட்டியாண்டி தூக்கி பேர் என்னது? பிராய்லர் துண்டு. அதுவே கட்டி குடிச்சா இருக்கிற சாமியா கூட அப்படியே தெரியுது. நம்மளுக்காண்டே தயாரிச்சது போல என்ன தெரியாது. அதை கட்டி குடிக்க முடியுமாடா? அப்படியே தெரியுதுடா. கொட்டி குடிச்சா கேட்டுக்கீங்க. கட்டி குடிக்கவே கூடாது. முதல்ல மான மரியாதை பூரா போயிரு. இங்க எப்படியா ஒரு துண்டு அருமையான துண்டு. அதான் பெருமையா சொல்ல வந்திருக்கேன். சத்தியமா உண்மையாவே சத்தியமா கொண்டு எனக்கு கொடுத்த ஐயா அந்த துண்டு வேணும். ஆனா கேட்ட இந்த துண்டு அவ்வளவு கேவலப்பட்டதுட்டா போது. அருமையான எங்களுக்கு கொண்டாட போட்டிய கையில இழுத்து இப்பவே பொழந்துட்டாரு. ஐயோ என்ன செய்வேன் அந்த பிள்ளை வரணும். டவுசர் போட்டு வர என்னன்னு தெரியும். போய் பாத்துட்டாங்களே. கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரிஞ்சிரு. பாக்குறது நீங்க இருந்தே பாத்துருவீங்க. அன்பான கிராமத்தில் எனக்கு மனமான நன்றி நினைக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா மச்சான். ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு கடுப்புல சொல்லி கடுப்பு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம் மச்சான்? பூராமே என் சொந்த வந்தா பூரா ஒட்டங்குளத்துல இருந்து பூரா கூட்டமே வந்திருக்கடா. ஆமா. அதே அப்பா உண்மையிலேயே எத்தனை ஊரு போனாலும் ஒட்டங்குளம் தேலி. ஆமா இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு ஒட்டங்குளம் தேலி
இந்த பக்கத்துல இருந்து வருகின்றக்கூடிய எனது உயிரினும் மேலான அன்பு ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அதனால இப்படி எல்லாம் வந்திருக்கேன்னா ஆமா இந்த சந்தோஷத்தோட நீங்க கரசகுலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமா மச்சான். அப்ப என்ன செய்யணும், கரசகுலத்துக்கு வந்துட்டோம்னா அந்த கரசகுல மக்களை சந்தோஷப்படுத்திட்டு போகணும். ஆமா வந்தா வந்த இடத்த காப்பாத்து ஆகணும். ஆமாங்க. வந்தா நல்லா செய்யணும். செய்யணும். இல்லைன்னா நல்லா செய்ய தெரியலன்னா கவனத்துல கையை போட்டுக்கிட்டு வீட்டுல மூலையில பார்த்து தூங்கணும். தூங்கிடணும். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த பக்கம் இன்னைக்கு நாடக சிறப்பு அமையும். எப்படி சொல்றீங்க? என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் எவ்வளவு பெரிய பெட்டி மிருதங்க ஆளோண்டு தாளம் எவ்வளவு பெரிய ஆளுகளை குடிக்கிறதால ஒரு பப்புனா டான்ஸா முருகனா வள்ளிய நாரதரை யார குடிக்கிறதால சரி ஒளிபெருக்கி நல்லா அமையலையாக்க நீங்க எப்படி நடிகர்களை போட்டு குடிக்கிறாங்க நாடகம் அப்படி அப்படித்தான் இருக்கும். நீங்க உட்கார்ந்து யாரு யாரு தெரியும்? என் மச்சன தாயா. அப்ப நம்மளுக்கு பங்காளி மரதான் கேள்வி இல்லையா? கேள்வி ஏங்க மச்சனா ஏன்னா எல்லா மைச்சலும் மச்சன் எல்லா மச்சனும் அவர்தான் மச்சன். சரி ஆமா. அதனால அருமையான என் மச்சனை உட்கார்ந்து இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்ல. இதே மாதிரிதான் வச்சிருப்பாரு. அப்பப்ப நோண்டிக்கிட்டே இருப்பாரு. பொண்டாட்டியா அப்படிமா பழப்பதோசம் வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அதனால மச்சான் அப்படி நல்லா இருக்கு. போட்டு புது பொண்டாட்டி போட்டு திருவிழா மாதிரி எந்த நேரம் திரிக்கிட்டே கிடக்கப்படாது. சரியா? நல்லா இருக்கு. ஏத்த சொன்னா மட்டும்தான் ஏத்தணும். நல்லா இருக்குன்னு சொன்னா அதை வந்து ஏத்தப்படாது. கையை போட காசு உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பர். ஆமா, உங்களுக்கு எப்படி இருக்கு? சும்மா சொல்லுங்க. குறைவா இருந்தா நம்ம மச்சான் தான் சொல்லுங்க. நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் தெரியும், நீங்க சரி கட்டிருக்கீங்க தெரியும். எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கு. அருமையான ஒளிபெருக்கி சோற மைத்தட்டுக்கா ஒரு சோற ஒரு கை தட்டுங்க. எங்க வாத்தியார் பாட்டுக்கிட்டே நீங்க எல்லாம் கை தட்டல. கைய அப்பப்ப வச்சுக்கிட்டே இருக்கணும். தட்டிக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுல நம்ம இங்கே தட்ட சொல்றோம், அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்றது? அதனால அருமையான ஒளிபெருக்கி, அருமையான இசைக்கலைஞர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான ரசிகர்கள் யூடியூப்ல யாரா உட்கார்ந்து இருக்குது. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஐயால எப்படி சொல்றது அப்படிங்க அப்படியே ஈஸ்வரியே எம்மே ஆழ்ல வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. அப்படியே ஈஸ்வரியே எம்மே ஆழ்ல வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. அப்படியே ஈஸ்வரியே எம்மே ஆழ்ல வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. என்னடா சாமி பாட்டு பண்ணா வந்திருக்கிறது என்ன சாமியா? என்ன கருப்பா? சின்ன கருப்பா பெரிய கருப்பா? உண்மையா சாமி வருதா? போதையில மதுரை வீரனா? இப்ப உண்மையான சாமினா இப்ப நான் பாடுற பாட்டுக்கு ஆடிடுவேன். நான் உண்மையாவே மனசார அந்த ஆத்தாவை நான் வணங்குறேன். புடிங்க வைக்கிறேன். அம்பிகையே ஈஸ்வரியே எம்மே ஆழ்ல வந்த சாமி அந்த மாரியத்தை வந்து இறங்கி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மே ஆழ்ல வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரியே. சூடத்தை மட்டும் போது நாக்குல வைங்க. சாமி எப்ப போயிட்டு ஏழைகளை ஏற்றுமே
அம்பிகையே ஈஸ்வரியே மையான வந்த கோயில் கொண்ட திருமங்காரி ஆள வந்த கோயில் கொண்ட திருமங்காரி அம்பிகையே ஈஸ்வரியே மையான வந்த கோயில் கொண்ட திருமங்காரி ஆள வந்த கோயில் கொண்ட வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். என்ன நோக்கம்? சில பேர் திரும்ப பாப்பா நல்லா பேசுவானா, நல்லா பாடுவானா, நல்லா ஆடுவானா, நல்லா இது செய்வானா, எது செய்வானா? தொழிலு என்ன மச்சான் சொல்றீங்க? யாரு பேச்சு வேட்டியை தூக்கக்கூடாது. சில பேர் திரும்ப டான்ஸ் ஏற்பட நல்ல பிள்ளையா கூட்டியாந்துருக்காங்க. என்ன மச்சான் சொல்றீங்க? இல்ல எதுவும் கிளடு கட்டியா கூட்டியாந்துருக்காங்க. வேலைக்கு நாங்க வண்டியில ஏற மாட்டேன். நான் என்ன தரேன் சொல்லுமா தரேன்? நான் கிளவிய கூட்டியாந்தான்னு இப்ப சொன்னா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு ஒண்ணுமே புரியாது. நீங்க என்ன சொன்னீங்க இப்ப? கிளைவினா நாங்க வண்டியில ஏற மாட்டோம்யா. நான் கிளவிய கூட்டியாந்து சொல்லலையே. கிளவிய கூட்டியாந்துருக்கான்னு என்னத்துல நாடாமக்க வருவாங்கன்னு சொன்னேன். அப்படி நீங்க சொல்லுங்க, கிளவி கூப்பிட்டு நான் வருவேன்னு சொல்லுங்க. நான் கேட்கிறேன், கிளவிய கூட்டிக்கிறது என் கருந்த குளத்துல யாரு தெருப்படி விளக்க பார்த்துட்டு அடி வாங்குறது? நான் கேட்கிறேன். அருமையான பிள்ளை. என்ன சொல்றீங்க? தக்காளி பழம் மாதிரி தலை என்னடா அது? சில பேர் வந்திருப்பாங்க பப்பாளி பழம் மாதிரி பல பழம் கூட்டியாந்து இருப்பாங்கன்னா அருமையான பிள்ளை. ஆமா மச்சான், உண்மையிலேயே என்கிட்ட அருமையான பிள்ளை. என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு நாளைக்கு கிளவியத்தையும் கூட்டிக்கிறோம், அதையும் அருமையான பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். ஆமா, ஒரு நாளைக்கு கட்டா கரையேன்னு கருவாச்சியை கூட்டிக்கிறோம், நவாப்பழ கலர்ல இருக்கும். ஒற்றை குளத்துக்கு அப்படித்தான் கருவாச்சி தண்டா. அருமையான பிள்ளை, தக்காளி பழம் மாதிரி இன்னைக்கு அருமையான பிள்ளை. ஒற்றை போடுறதுக்கா அப்படியா? அந்த பிள்ளையா அந்த மைக் சீட்ல பாரு. ஆமா 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 ஆமா. அதனால அருமையான பொம்பளை சரி விடுங்க. ஆமா என்ன நீங்க வேற ரம்யா ரம்யா. அதனால அருமையான பொம்பளை இன்னைக்கு வந்து அருமையான பிள்ளை. என்ன சொல்றீங்க? ஆமா. ஆனா என்னமோ தெரியல வாத்தியாரே. தங்கச்சியா? லட்சுமண தங்கச்சி. வயித்த போகுது. உண்மையாவே லட்சுமண தங்கச்சினே அருமையான பிள்ளை. என்னன்னு தெரியல வாத்தியாரே. வாத்தியாரே செந்தில் வாத்தியாரே, உண்மையாவே சொல்றேன். என்ன இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் விட அவங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா. என்னன்னு தெரியல, அவங்க அம்மா தான் ஆளு மினுமினுக்குது. இப்ப அந்த பிள்ளை இருக்க இருக்க வத்திக்கிட்டு போகுது. சரிங்க மாமா. சரிங்க மாமாவா? வாத்தியார் சொல்றத கேட்காத, தெருவுல தெரிஞ்சிருவோம், ஞாபகம் வச்சுக்க. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான வள்ளி, அதே மாதிரி நாரதர், அருமையான நாரதர். முருகன் இன்னைக்கு சரியான முருகன் தான். என்ன சொல்றீங்க? 12 வயசுல சின்ன பையன். குட்ட பேடா? குட்ட பையன், சின்ன பையன். ஒரு மாதிரி. ஆமா, ரொம்ப சின்ன பையன். எல்லாமே தெரிஞ்சுதான்டா. ஆமா. அதனால அருமையான நடிகர் வந்திருக்காங்க. இந்த அருமையான நடிகரை போல வேலை வாங்குறது யாருடைய வேலை அப்படின்னா முதலாளி. உங்க வேலை முதலாளி. நீங்க சரியா இருந்தா இந்த தொழிலாளியே சரியா தொழில செய்வான். முதலாளி சரி இல்லையாக்கு தொழிலாளி எப்படா கிழக்க வெளுக்கும்னு கூலிக்கார மேற்க வரப்ப கூத்தாடிக்கார கிழக்க வைப்போடு கிழக்க பார்த்துட்டு காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். அதனால யாரும் அனாதையா விட்டுட்டு எங்களை கத்த விட்டுட்டு சீரியல் பல்ப பாத்துக்கிட்டே விடிய விடிய கத்துற அளவுக்கு வச்சுட்டு போயிடாதீங்க. ஏன்னா முதலாளி நீங்க, தொழிலாளி நாங்க. முதலாளி சரியா இருப்பேன்னு நம்பிக்கையில தான் நீங்க நான் வெளியில வந்திருக்கேன். ஆமா. நீங்க இப்ப நம்ம ஆம்பளையில எல்லா விதத்திலும் நம்பலாம், அதை விட பெண்களை எல்லா விதத்திலும் நம்பலாம். அப்புறம் என்ன மச்சான்? இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் என்னால நம்பவே முடியல. எந்த விஷயம்? இந்த நாடாமங்கிற விஷயத்துல மட்டும். ஆம்பளைகளுக்கு தூக்கம் வந்தா 2 பேராச்சும் வாடா மகாளி வாடா மாப்பிள்ள அப்படின்னு போவாங்க. சரி. ஆனா தாய்மார்களுக்கு மட்டும் தூக்கம் வந்துச்சுன்னா படுதாவில பாயில 50 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். அதோட ஒரே வசனத்தை கிளம்பி போயிருது. எப்படி வாங்கடி தூக்கம் வருது, வீட்டு பக்கம் போவோமா? அப்படிக்காதே முகரையும் ஆளையும் பாருங்க. இவன் முகர் இவனே இப்படி இருக்காங்க, டான்ஸ் கரப்புல அப்படித்தான் இருக்கு, வாங்கடி போவா அப்படின்னு எடுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி போறதுக்கு வச்சுக்கலாமா? வந்திருக்கோம்னா வந்த இடத்த காப்பாத்தி நாடக அமைப்பாளருக்கு மாமனுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். அப்படி என்ன சொல்ல வந்திருக்கேன். அதனால புரியுது. கட்டாய் இருக்கும் இடம் கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம். கட்டாய் இருக்கும் இடம் கந்த தோட்டம், காதலிக்கு இருக்கும் இடம்.
தீர்மானம் அருமையான தீர்மானம். ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரமே வழங்கியிருக்கும் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் விலகனூர் ஊராட்சி எஸ் கரிசல்குளம் கிராமத்தில் அல்மாத்து கொண்டிருக்கும் அல்மிகு ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவில் ஆடி மாத பூஜை உற்சவ விழா முன்னிட்டு இவர்கள் இன்று இரவு 10 மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். இதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார வண்ண விழாவில் மரியாதைக்குரிய திருமதி யதா அண்ணாதுரை அவர்கள் மானாமதுரை ஒன்றிய பெருந்தலைவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய திரு ஏஜி மாரிமுத்து அவர்கள் மாவட்ட கமிஷனர் எக்ஸ் சேர்மன் அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய மானாமதுரை திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் இவர்கள் இன்று நடக்க இருக்கின்ற நாடகம் ஸ்ரீ வழிதிருமண நாடகம் மிக சிறப்பாக நடத்தினார். இதில் பங்கேற்கிற நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்லுது கிழமை இடது கிழமை சந்தை இடமெல்லாம் தனக்குத்தானே வெற்றி சொல்ல மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திண்டுக்கல் மாநகரை சேர்ந்த டி.எஸ். ராஜா முகமது மாமா அவர்கள் இவர்கள் மேடையில் வேலன் வேடன் விருந்தராக ஒருத்தர் கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குயிலேச்ச கோயிலவாணி உங்கள் அன்பழகத்திற்கு அன்பிற்கும் மாதத்திற்கு மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரியுமாகிய மதுரை மாநகரை சேர்ந்த எம்மன் கவிதாசிரி அவர்கள் இவருக்கு மேடையில் வழியாக நடிக்க காத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு வடிவத்தில் திருக்கணி பாடல பாடி உங்களை விளக்குவதற்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாவகான பேரரசு எனது உடன்பிறவார் சகோதரர் அழகர் கோவில் அருகாமையுள்ள வல்லாளப்பட்டியை சேர்ந்த கே சந்தனகுமார் அண்ணா அவர்கள் இவருக்கு மேடையில் காணப்பெரியர் கழகப்பெரிய நாடகம் கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமிருந்தும் இசை மேதை அன்பிற்கும் பாசத்துக்கும் மரியாதைக்குரிய பாசமங்கள் அன்பு வாத்தியார் பெருங்கொண்ட விவசாயி அன்பு மாமா மாதோப்பு மாநகரை சேர்ந்த எஸ் வி செந்தில் முருகன் மாமா அவர்களுக்கு ஹார்மோனியம் அன்பின் பார்த்து நானும் கூட ராஜாத்தானே நாட்டு மக்களிலே அட நானும் என்ன வைக்கம் நின்ற காசு கேட்பதிலே நானும் கூட ராஜாத்தானே நாட்டு மக்களிலே அட நானும் என்ன வைக்கம் நின்ற காசு கேட்பதிலே பணம் இல்லாதவன் கையை பார்த்து எடுத்து போடுங்க அவன் இன்பம் என்ன விட்டு கொடுத்து பாருங்க. நானும் கூட ராஜாத்தானே நாட்டு மக்களிலே அரணாகம் என்று வெட்கம் என்ற வாசம் என்பதிலே தேர்தல் வந்தாலும் செல்வராசு கிட்டாலும் போட்டு நாட்கள் போட்டாலும் முன்னே நீக்கி ஐயா சாமி நீங்க எங்க கிட்ட கேட்டாகணும் நாட்டு செய்தி காசு கொண்டாரு காசை மிச்ச மண்ட மண்டைய மோடி முடிச்சு கொண்டாரு அங்க தாசு கொண்டு கோசு கொண்டு நானும் கூட ராஜாத்தானே நாட்டு மக்களிலே அரதானம் காசு என்பதிலே எப்படி வந்தாரு இந்த பாட்டுல யாருக்காக மக்களுக்கு அப்படி சொல்லுங்க.
சரி அதற்கு அடுத்தபடியாக கோடியிருப்பு மிருதங்க சக்கரவர்த்தி எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரச குலத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அண்ணனுடைய சிசிமொழி பாசமங்களுக்கு அன்பு வாத்தியார் அன்பு மாமா எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமான ஏனாதியை சேர்ந்த இயேசுவ செல்வராஜ் மாமா அவர்கள் மிருதங்கம் அட்டோலக் நாடகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பாதுகாப்பு அளிக்க வருகின்ற மானாமதுரை சார்பாக அவர்களையும் கூட வந்திருக்க காவல்துறை அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் மாமன்னர் மதுமலை இளைஞர் பேரவை சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது.
எங்களுக்கு காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களை எங்கள் நமது கரசகுல கிராமத்தின் சார்பாக எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம். அப்புறம் மச்சான் எல்லாமே சிறப்புத்தியா. இப்ப அப்படியே இந்த பக்கம் போயிருமா? அடேப்பா, மிருதங்க சக்கரவர்த்தி தான் மிருதங்க சக்கரவர்த்தி. அருமையான வாசிப்பு வாத்தியாரு, அவர் பேரை காப்பாத்தினாரு. அடுத்து இப்ப உங்க வேலை நீங்க காப்பாத்தணும். வாத்தியாரு அவங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வச்சோம்னா அவளை நம்ம எவ்வளவு காசு வாங்கி என்ன புண்ணியா வீட்டுக்கு கொண்டு வர காசு எங்கிட்டாவது ஒரு பக்கம் செலவுக்கு வீட்டுல வாங்கி குடிக்கிட்டு விட்டுறாங்க. இந்த ஒண்ணுதான் நம்மளுக்கு மிச்சமே இந்த கைதட்டல் ஒண்ணுதான். இந்த கைதட்டல் மட்டும் வாங்கிட்டோம்னா இங்க கரிசகுல மட்டும் இல்ல வட்டாரபுரம் நம்மளை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. அதை மட்டும் எப்பவுமே நம்ம காப்பாத்திக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இங்கு சிறந்த முறையில் எங்களுக்கு தாயும் தந்தையுமாக வழங்கக்கூடிய எனது அன்பு சித்தப்பா சாத்தனியை சேர்ந்த பி ஆர் அழகப்பா அவர்கள் மிக சிறந்த முறையில் தானம் செய்விப்பார். ஐயா என்னடா வந்ததுல இருந்து எல்லாத்தையுமே பப்புனு பெருமையாவே சொல்லிக்கிறாரு அப்படின்னு கிடையாது. தாளக்காரி எல்லாரும் நீங்க எல்லாம் நிறைய நாடகம் பார்த்தாலும் தாளக்காரி வந்த உடனே முதல்ல ஊருக்கார விட்டு ஒரு சேரை கொடுங்க அப்படின்னு உட்காந்துக்கிட்டே தாளம் போடுவாங்க. ஆனா விடியிற வர உட்காராம தாளம் போடுற ஒரு ஆள் யாருன்னா சாத்தனி அழகப்பா. நானா பார்த்து உட்கார சொன்னாத்தேன். ஏப்பா எப்பவுமே அப்படித்தானா? நீங்க வேற பாவா அதெல்லாம் மூளை உள்ள ஆளு அப்படியே மூளையா? சரி 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 அப்ப எவ்வளவு சமாளிப்பு. நான் திருநெல்வேலிக்கு அல்வா கட்டி கொடுக்கறவன் நீங்க எனக்கேவா அடி எல்லாம் சிறந்த முறையில் இங்கு ஒளிமலை பண்புள்ளும் அருமையான ஒளிமலைக்கு ராமநந்தரை சேர்ந்த காவியா 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 மிக சிறந்த முறையில் அருமையான ஒளிமலை பண்புள்ளும் அருமையான ஒளிமலைக்கு சிறந்த முறையில் காவியா காவியா ரேடியோஸ் காவியா ரேடியோஸ் அன்புள்ளம்
ராமணியங்களை சேர்ந்த காவியாருடைய சற்பொழுதுக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக எங்களது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிகர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நோட்டீஸ் உபய செய்த மரியாதைக்குரிய அன்புள்ளம் சே பழனிவேல் ராஜன் எஸ் கரசகுளம் இருப்பு மதுரை அன்புள்ளம் அன்பு அண்ணா அவர்கள் நோட்டீஸுக்கு உபய செய்திருக்கிறார். அன்பு அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரின் நாடகத்தை காண அன்பு அழைக்கிற இப்படிக்கு மாமன்னர் மருது பாண்டியர் இளைஞர் பேரவை மற்றும் எஸ் கரிசல் குளம் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்புள்ளத்துக்கும் எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடி சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா முள்ளிக்குளத்தை சேர்ந்த கே அழகுப்பாண்டி மாமா அவர்கள், ஸ்ரீ கனக சபாபதி நாடக நடிகர் சங்கம் மானாமதுரையை சேர்ந்த அன்பு மாமா அவர்கள், அழகுப்பாண்டி மாமா அவர்கள் இந்நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுங்கள். சிறப்பான நடிகர் கொடுத்து சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி விடுவார் சொல்லிக்கொண்டு சொல்றது பப்பன் பிடிக்க வசனம் சொல்ல ஒரு வரம்பு இருக்கு. அதுக்காக சௌரியத்துக்கு சொல்ல முடியாது. அதுக்காக 1 லட்சம் 1.5 லட்சம் சொல்ல முடியும். நிறைந்த மனசு சந்தோஷமாவா? சரி, நிறைஞ்ச செலவில்ல கூட சொல்லிடுறேன். நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் கொஞ்சம் ரேட் ஏத்திடுவா. குறைஞ்சு அதுவே உண்மைதான். குறைஞ்ச செலவில் குறைஞ்சது ரொம்ப குறைஞ்சிருக்காங்க இப்ப. அதானே நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு அழகுப்பாண்டி மாமாவோட கொடுத்து கொடுங்கள். அடுத்த வருஷம் இதே மேடையில ஒரு நாடகம் 75,000 ரூபாய்க்கு அமைச்சு தருவார். எப்படி நாடகம் பேசுறதா வீட்டுல தூங்குறதா? வணக்கம் 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 வணக்கம். எல்லாத்துக்கும் சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. என்ன வேணாலும் சாப்பிடுகிறது. மானாமதுரையில பிரியா ஹோட்டல்ல அருமையான சாப்பாடு வயிறார சாப்பிட்டு வந்திருக்கோம். ஒரே வார்த்தை தான், என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு காசுகளை வாரி வழங்கிய அன்பான மாமா அவர்களுக்கும், அவர்களுக்கு காசு வாரி வழங்கிய அன்பான கரிசகுள கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் சிறப்பியா எல்லாம் சிறப்பா வந்திருக்க பொழுது இங்கே சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் பாசத்துக்குரிய அன்புள்ளம் ஆச்சே தவம் அன்புள்ளம் லூஸ் மோகனா நீ சொல்லுவப்பா, நான் சொல்ல முடியுமாடா? நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நடன ஒய்யாரி, பாசத்துக்குரிய எனது அன்பு மருமகள் மதுரையை சேர்ந்த சித்தந்தா அவர்கள். சித்தந்தா அடுத்தில்லா டாங்கு டாங்கு அத எங்கே விஜயகாந்த் பாட்டியா? தில்லா டாங்கு டாங்கு அத எங்கே போச்சு ராங்கு? சித்து டாங்கெல்லா டாங்கு டாங்கு அது எங்கே போச்சு ராங்கு? அடி வச்சக்கிளி இதை பார்த்து பார்த்து ஏற்று பாவின் கூட பாயில் வந்து தூக்கு பதுக்கின்ற தில்லா டாங்கு டாங்கு அத எங்கே போச்சு ராங்கு? வள்ளியம்மாள் டிராவல்ஸ் முத்துராஜ் அன்பு அண்ணார் அவர்கள் பாடலை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பளிப்பிற்கு பெருமைப்படுத்தி அன்பு உள்ளத்திற்கு நன்றி நடிகர்களது வணக்கம்.
சூப்பர் சூப்பர். அருமையான பாடல், ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி பாட்டெல்லாம் ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு மாப்ள. சரியா கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்பப்ப மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ண சரக்கு வச்சிருக்காரா? பாட்டு வச்சிருக்காருன்னு சொல்லு. நீ சரக்கு வச்சிருக்காருன்னா அதுக்கு அவருக்கு ரொம்ப தூரம் சொல்லுங்க. அந்த ஏரியாக்கு போகாதவங்க இங்க வந்திருக்க 4 பேருமே அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆளு. ஆமா, அதெல்லாம் தாளக்காரர்கள் சுத்தமா தெரியாது. தாளக்கார் இருந்தவர் தான், அவர் சுத்தமா சொல்லி முடிச்சுட்டாரு. வேணும் முடிச்சுட்டாரு பாவம். இல்லைன்னா அவர் சொல்லி முடிச்சோம். என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமன்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பாப்பன் நான் தான், வேற எனக்கு கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு மாறு பணிவுடன் கேட்டுள்ளேன். நன்றி நன்றி நன்றி. கைதட்டுங்க. நன்றி நன்றி நன்றி. கை தட்டிட்டாங்க, நீங்க வாசிங்க. உங்களுக்கு பாடமா மாப்ள? இந்த ராசாவ ராசாவ நம்பி வந்த யாரோ அந்த மோசமே போக போறதில்லை. ராசாவ திருமப்பட்டி ராசாவ ஒவ்வொரு ராசாவ ராசாவ நம்பி வந்த யாரோ. உயிரை கொடுத்து நீ நக்குன நீனு நல்லா வாசிக்கிற மடார் மடார் வாத்தியார். நீங்க வாசிக்காதீங்க, நீங்க வாசிக்காதீங்க வாத்தியார். இல்ல இல்ல தேர்ந்தரம் இல்ல, வேணாம்னு. சரி வா பாடுங்க வாத்தியார். இந்த ராசாவன் நம்பி வந்த யாரோ அந்த மோசமே போக போறதில்லை. முத்து ராசாவன் நம்பி வந்த யாரு. என்ன மாப்பிள்ள அப்பப்ப நிப்பாட்டுறப்ப கோச்சுக்காதீங்க. ஏன்னா ஆல்ரவுண்ட்ல சத்தம் வந்துச்சா? உயிரை கொடுத்தா எங்க அந்த பிள்ளைக்கு ஒரு வரி பாருங்க, ஒரு வரி பாடுங்க. அந்த பிள்ளைக்காக பாடுங்க, ஒரு வரி பாடுங்க. அடிப்பட்டா பூச்செடி அடிப்பட்டா பூச்செடி ஒட்டா பூச்செடி ஒட்டா பூச்செடி பலவரன்னு சொல்கிறேன் பவள கண்ணாடி. எப்படி அடிச்சா கவனிச்சேடா? இப்ப எனக்கு எங்க அதே பாட்டை பாடுங்க. நீங்க அதெல்லாம் முடியாது, வேண்டாம் தானே வேண்டாம், நீ மட்டும் வாசி. இந்த ராசாவ முத்து ராசாவ நம்பி வந்த யாரோ ஆச்சிர விளக்காதவள உயிரை கொடுத்து வாத்தியாரு பாடுறாரு. இந்த ராசாவ நம்பி வந்த யாரோ. விழிப்புல அடிக்கிறேன் பாரு. கடவுளே சாமி வேண்டுங்க மச்சான். நல்லா ஆண்டவனே நல்ல பெருமையா வேண்டுங்க சாமி. நம்ம ஊர்ல என்னை பத்தி இருக்க பெருமையா நீங்க தான் சொல்லுவீங்க. உண்மையான தெய்வமா இருந்தா நல்லா சொல்லுங்க. இந்த ஆல்ரவுண்டு நான் கொஞ்ச நேரத்துல 2ஆ கிளியணும். விளங்காதவன நீ கிளியனு இன்னைக்கு விடியிற வரை இந்த கட்டையில செவத்துல அடிச்சுக்கிட்டே கிடக்கிறது. ராசாவ நம்பி வந்த யாரோ அந்த மோசமே போக போறதில்லை. பயம் இருந்தா சரி, சரியா? ஏற்கனவே கிழிச்சிருக்குது ஒரு ஊர்ல. என் வாயில மட்டும் இருக்காத, அப்புறம் பேங்கோஸ் இங்கோஸ் பூரா டேப்பு இப்ப மொத்தமா தாரா விட்டு போயிரு. சரி வாத்தியார் எப்படி வாசிக்கிறாரு? அவர் மூத்தத்தை வாங்கி குடி நல்லா. நான் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. பொம்பளை பிள்ளை வெளியில வெளியிட்டு அப்புறம் வேலையை வாங்குவான். அப்புறம் எவ்வளவு இருந்தாலும் வச்சுக்கணுமா? சரியா? பாடுவாரியா பாடுவாரியா பாடுவாரியா. வாங்க 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 வந்து ஆசிட்டாங்க, வாங்க 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 நீங்க வந்து ஆசிட்டாங்க, வாங்க 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 வந்து ஆசிட்டாங்க. உங்க பாதையை வாங்கிக்கிறேன் சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சூறாய்
சோறாக்கி போட சூரியனை கும்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கும்பிடுங்க சோறாக்கி போட அரவை கைப்பற்றி விட்டாமல் கூட கொண்டாடும் மன்னவழி காலு கூட கால்வாக்கி பொன்மலரும் பூமலரும் வாசலிலே ஒருவரும் புகழமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட வாழ்த்தவேணுங்க பொங்கும் இந்த ஜீவனதி சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு கண்ணு நீ தருவா கிட்டத்தில யார் வருவா போற்றி புகழ்ந்து பாட்டு படிக்கும் மாந்தோப்பு காரணமா சத்தியனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு அரவை கையே வரும் முதலமா வீதியிலே சத்தியனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி எனக்கு இப்ப லவ் யூ சொன்னது யாரு? இதனப்பா எனக்கெல்லாம் லவ் யூ சொல்லி ஒரு பிரோஜனம் உள்ள உட்காரு மதாம வந்தது மதம் லவ்யமா பட்டுக்கிறப்பா. அப்பா வணக்கம்ப்பா. ஐயா என்னப்பா நல்லா இருக்கேன்னு சொன்னேன். ஏன் இப்படி கை இப்படி போகுது? நல்லா இருக்கேன்னுமா. யாருக்கு எனக்கா இருக்கட்டா. அப்புறம் நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருன்னு. சரிடா. அப்புறம் அப்பா வணக்கம்ப்பா. பாருங்களேன் அது கூட டூப்ளிகேட்டா இருக்கு. என்னது தலைகள் தாத்தா ஆயிரா இக்கடா பாடு இருக்கறவங்க. அப்புறம் ஆயிரா நல்லா இருக்கேங்க. நீங்க மட்டும் அதை அழுத்தி சொல்றீங்க நல்லா இருக்கேன்னு. அம்மா என்ன பார்வை சிலைய முகரையை பார்த்து முதல்ல சரி சரி கீழே பக்க வேலை வச்சுக்கலாம். எதுக்கு அழுத்தி சொல்றாப்ல? எதுக்கு? எல்லாமே தேவைப்பட்ட அதனால ஒண்ணு பண்ண முடியாது. இதோடு முகத்து எல்லாமே புறா என்னத்த சொல்ல பாவம் பச்சை பிள்ளை. அப்புறம் மைச்சிருக்காரு பச்சை பிள்ளை.
நல்லா இருக்கீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்டாட்டி எங்க இருக்கு? வீட்டுல இருக்கு. உன்னை கேட்டு நான் போத நீ மூடு போதாமோ வேற எது பாரு. உங்களுக்கு வணக்கம். வந்தா போட போயிடுங்க மாமா. போமா போவா போமா போயிருவோமா. இங்கு இங்கு டாக்டரா நடிக்கும் சிந்திஜா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடையில் வைத்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். சொல்லு. என்னை பாராட்டி பொன்னாடை போட்டு ஊர் பொதுமக்களுக்கும் விளைவிக்கிறேன். யூடியூபே பேச கரெக்டா பொம்பளை பிடிக்கும் சிந்துச்சு தொங்குச்சு. ஏய் ஆளும் நீ நொறுக்கி என்ன சிரிச்சு நினைக்கோ நேரத்துல உனக்கு வேற என்ன வேணும்? வாசிக்கிறவள மட்டும் தானே. அப்ப மூடிக்கிட்டவள மட்டும் வாசியே. என் காலு உடஞ்சாலும் பரவாயில்ல, என் பாவாடை கிழிஞ்சாலும் பரவாயில்ல. பாப்பமா பாப்பமா நீ கால் ரவுண்ட் லட்சுமணனா டான்ஸ் சிந்துஜாவான்னு பாப்பமா. ஆட பாப்போம். நினைக்கோ நேரத்துல காதல் கொண்டே கை வலிக்கிறா என்ன கையை இப்படி வண்டியில படுத்துட்டு வந்தேன்ல அப்படியே கை கல்லாம் இழுக்குது. வேணா இறங்கி நான் இறங்கி அமைக்க விடுவா. மூடு பக்கா
தேடு மதுரே என்று பாரு எதிரே போற போற நீ அடிச்சதுல என் மகன் மயங்கிடுச்சுப்பா. நீங்க அடிக்கிற அடியில எனக்கு மூக்கெல்லாம் அடைக்குது. வள வளக்கு வாழை இல்லை. அது எனக்கு தெரியாதா? சரி. இப்ப உயிரை கொடுத்து வாசினா கை வலிக்கும்ல. உயிரை கொடுத்து நீ ஆடும்போது அப்ப நான் ஆசிக்கத்தானே செய்யணும். தண்ணி டீ ஏதாச்சும் குடிப்பீங்களா? எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. தண்ணி அடிச்சு நான் ரொம்ப நாளாச்சுமா. நிப்பாட்டி 6 மாசம் மேல ஆச்சு. நீ இப்படி புழுவனா உன் கை கால் இழுத்துக்கணும். நீங்க இந்த மாதிரி ஏதன்னாரே தாமரபூ மாமா தள்ளாடும் தண்ணியில. உனக்கு ஒண்ணும் புரியல. என் நம்பர் மாட்டுதா நீ பாத்து நோட்டிக்கு இன்ஸ்டாகிராம்ல எங்க மாமாட்ட இருக்காங்க. ஆமா நான் அந்த பேதான மாமாங்கறேன். வேற மாதிரி சொல்லுங்க மாமா. நீங்க ஆடிட்டீங்க போயிட்டு ஆடிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நான் வந்து ஒரு வேலை வைக்க போறேங்க. அது உங்களுக்கு ஆட தெரியுமா ஆட தெரியாதா? வாய் பேசுனீங்களா? குருத்தியை முடிக்கிடுமா? அதை உட்காருங்க அப்புறம் சொல்லுவேன். ஏங்க உங்களுக்கு தப்பாட்ட ஆட தெரியுமா? வாட் என்னைய பார்த்து தப்பாட்ட ஆட தெரியுமா? ஒரு கேள்வி வேற. உன்னைய பார்த்து தான் கேக்குறேன். அப்புறம் என்ன? நீங்க எதுக்கு வாச்சா நான் ஆட தெரியுமா? உங்க மகளுக்கு ஆட தெரியுமா? ஆட சொல்லுங்க பாப்பா. தப்பா இருந்ததா பாத்துருவான். சரி பாத்துருவான். சரி அடிச்சுட்டேனா
கரெக்டா அடிச்சா நீ தான் தட்டி சரி நான் அடிச்சுட்டா இந்த பிள்ளைய கட்டிக்கிறேன். ரைட். நீ தோத்துட்டேனாலும் தட்டிக்க ஆமா. அவர் ஜெயிச்சாலும் தட்டிக்க இது என்னது இது? இப்ப நீங்க வாசிக்கிறதுக்கு நான் ஆடணுமா? ஆமா ஒருவேளை ஆடலைன்னா ஆடலடா. அப்ப எதுக்கு நீ ஊரு 5000 சம்பளம் கேக்குற? ஐயோ, நீங்க ஒரு சொல்லி உசுமேத்தி விடாதீங்க மாமா. என்னம்மா பெண்ணை ஆட நீங்க தெரியுமா ஆட தெரியாதா? பாரு எப்படி ஊத்துறாங்க. ஆட தெரியுமா ஆட தெரியாதா? ஆட தெரியுமா ஆட தெரியாதாமா? ஏய் பிராயல் பார்த்த மாதிரி என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? ஆட தெரியுமா ஆட தெரியாதா? ஆட தெரியுமா? அப்ப வா ரோட்டிங் ரெடி. வாமா. சிரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த பிள்ளை. என்ன உனக்கு டான்ஸ் கேட்டாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. இந்த ஆள் ரெண்டு காரை விடியறதுக்குள்ள என் அடி வாங்கி சாவ போறேன். தெரிஞ்சு போச்சு. நீங்க ஏன் அடி அங்கிட்டு சொன்னீங்க? பாத்தீங்க? அட என்ன மாமா, நான் பாடாத. வட்டியில நெல்லு வரும், வட்டியில நெல்லு வரும். என்ன மாமா? இப்ப நான் சரி நான் பேச மாட்டேன். உங்ககிட்ட நான் எதுக்கு பேசி என்ன பண்ண போறேன்? நான் தப்பு அடிச்சேன்னா உடச்சிருவேன். நீ தப்பு அடிச்சனா அப்ப நான் வேற மாதிரி பண்ணுவேன். எப்ப அந்த கை தெரிஞ்சு யாருப்பா? ஓட்டுனது உங்களுக்கு எனக்கு மட்டும்தான். உங்க நம்ம 2 பேர் மட்டும்தான். ஆடுன காரணங்க எனக்காப்பா. சரி உனக்கு சப்போர்ட்டா எனக்கு சப்போர்ட்டா பாத்துருமா சிந்துஜா? ஏய் இரு, யாருப்பா அந்த கை தட்டி? எனக்கு அவருக்கா? 2 பேரும் ஒருத்தருக்கா சொல்லணும். சிந்துஜா ஒருவேளை நான் ஆடிட்டேன்னா எனக்கு தட்டணும். ஒருவேளை நான் ஆட முடியாம நின்னுட்டேனா நீ எனக்கு கொண்டாடியா இருக்குது? நீ அதுல தான் தெரியும். ஆமா வேற வேலையில வாசிங்க.